பரலோக ராஜ்யத்தை குறித்த அநேக உவமைகள் இந்த புஸ்தகத்தில், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 16:19 எடுத்து வாசித்து பார்த்தா ஒரு உவமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கலாம், நல்ல செல்வம் உள்ள, நல்ல வஸ்திரங்கள் தெரிவித்த ஒரு மனுஷன். அதே நேரத்தில் தரித்திரமான லாசரு என்கிற விதமான பருட்கள் நிறைந்த ஒரு தரித்திரனும் இருந்திருக்கலாம். அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடும்போது அந்த டேபிளில் இருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு தான் அந்த தரித்திரவான் பசி ஆறுவானாம். ஒரு நாள் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. தரித்திரவனை தேவதூதர்கள் தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் போடுவாங்களாம். அதே நேரத்தில் இந்த ஐஸ்வர்யான் பாதாளத்தில் போடும்படியான சூழ்நிலை ஏற்படுமா. அங்கே இருந்து அந்த பாதாளத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யான் தண்ணி கிடைக்காதா என்கிற விதமாக ஏறிட்டு பார்க்கும்போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறத பார்ப்பாராம். அப்போ தண்ணி கிடைக்கும்படியாக லாசருவை அனுப்ப முடியுமா என்கிற விதமாக அந்த ஐஸ்வர்யான் கேட்பாராம். 25 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் சொல்வாராம், அப்படி இல்லைப்பா, அதாவது பாதாளத்துலேருந்து யாரும் பரலோகத்துக்கும் வர முடியாது, பரலோகத்துலேருந்து யாரும் பாதாளத்துக்கும் போக முடியாது. நீங்கள் பூலோகத்தில் எந்த பிரகாரமாக வாழ்ந்தீங்களோ அதற்கான ரிசல்ட் கிடச்சிருக்குது, அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் என்கிற விதமாக. அதுக்கு அந்த ஐஸ்வர்யம் சொல்லுவானா, அப்போ எனக்கு என் கூட பிறந்த 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் வாழுகிற நிலைமை நிமித்தமாக இந்த பாதாளத்துக்கு வராதபடிக்கு நீங்கள் லாசருவை அனுப்பி எச்சரிக்கை பண்ண முடியுமா என்கிற விதமாக கேட்பார், ரிக்வஸ்ட் பண்ணி. அதுக்கு ஆபிரகாம் சொல்வார், அப்படி இல்லைப்பா, அப்படி அனுப்ப முடியாது, அதுக்கு பூலோகத்திலேயே மோசே இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க, அந்த பிரகாரமாக கேட்டு நம்ம வாழும் பட்சம், அதாவது இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்ம வாழும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாங்கிற விதமாக சொல்லுவாராம். இந்த காரியத்திலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கிடைக்கிற ரிசல்ட் நம்ம என்ன பிரகாரமாக வாழ்ந்தால் எந்த காரியம் நம்மளுடைய முடிவாக இருக்கும் என்கிறது தான். நம்ம விருப்பப்படி வாழ்ந்தால் பாதாளம் தான் முடிவாக இருக்கும். கர்த்தர் விருப்ப பிரகாரமாக, கர்த்தருடைய வசனம் விருப்ப பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நடத்துவார். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அமேன்.